சர்வைவலே ப்ராப்ளமாக இருக்கிறப்போ மைண்டை ஹீல் பண்ணுறது முடியாத காரியம். இது ரிலிஜன் பற்றியும் இல்லை, ஃபெஸ்டிவல் பற்றியும் இல்லை, சேரிட்டி பற்றியும் இல்லை. பசிக்கு இந்த நாள் அந்த நாள்னு எதுவும் இல்லை. படிப்புக்கு காலம் நேரம் பார்க்கணுன்னு அவசியமும் இல்லை. திருவள்ளுவர் சொன்னது போல எஜுகேஷன் ஒன்றும் ஆடம்பரம் இல்லை. நம்ம கிளாரிட்டி அண்ட் டிக்னிட்டியோட வாழ எஜுகேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. பட் ஃபுட் அண்ட் சேஃப்டி இல்லாமல் எஜுகேஷன் மட்டும் வச்சு சர்வைவ் பண்ணிட முடியுமா என்ன? இதெல்லாம் ஹியூமனோட பேசிக் நீட்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம மைண்ட் சரி தப்புன்னு எதையும் பிரித்து பார்க்காம ஜஸ்ட் சுற்றி இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் இமோஷனல் ரெகுலேஷன் ஒன்று இல்லாமலே போயிடும். இங்க எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அண்ட் தட்ஸ் வை கிவிங் ஃபீல்ஸ் ஸோ குட். ஸோ growth இம்பார்ட்டன்ட் தான். அதை விட ரெகுலேஷன் முக்கியம். ரெகுலேஷன் இம்பார்ட்டன்ட் தான். அதை விட சர்வைவல் முக்கியம். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இருக்கிறவங்களை விட இல்லாதவங்க தான் தங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அது சேரிட்டி இல்லை, அது சைக்காலஜி, அது ப்ரிவென்ஷன், அது டிக்னிட்டி. இது கதை போமா வித் ஷோப்னாவின் தமிழ் பதிவு.